அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், எங்களை அதிகமாய் நேசிக்கிற தகப்பன். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய அன்பு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அளவற்றது. அதற்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம். உம்முடைய செட்டையின் மறைவுக்குள்ளாய் எங்களை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. மை துதிக்கிறோம். உடைய சிறகுகளால எங்களை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வல்லமையான கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 14வது அதிகாரம் 25வது வசனம். பின்பு அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, இப்ப இயேசுவோடு கூட நிறைய ஜனங்கள் கூட போறாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. யாதொருவன் என்னிடத்தில் வந்து, இயேசுவின் இடத்துல வந்து, தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். முதலாவது என்ன சொல்றாருன்னா, தாய் தகப்பன் மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் தன்னுடைய சொந்த ஜீவன் இதெல்லாத்தையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. மார்க் 8வது அதிகாரம் 34வது வசனத்துல, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கரவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப நமக்குள்ள விருப்பம் இருக்கணும் இயேசுவை பின்பற்றணும்னு. ரெண்டாவது இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, எல்லாரையும் வெறுத்து விடாவிட்டால் அப்படின்னா எல்லாத்தையும் விட ஆண்டவரை அதிகமா நேசிக்கணும். நம்ம வாழ்க்கையில இயேசுதான் முதல் இடத்துல இருக்கணும், மற்றவங்க எல்லாம் அடுத்துதான் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கணும். நம்மளுடைய சொந்த ஜீவனையே வெறுக்கணும். தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் சுயத்துக்கு மறிக்கணும். என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய ஆசை அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல அப்படின்ற அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இரண்டாவது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ரெண்டாவது, நம்மளோட சிலுவைய நம்ம சுமந்து இயேசுவை பின்பற்றணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிலுவைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அது என்னன்னா, தேவனுடைய சித்தத்தை செய்யணும். ஒருவேளை நமக்கு விருப்பம் இல்லாம இருந்தாலும் ஆண்டவரோட சித்தமா இருந்தா அதை நம்ம செயல்படுத்துறவங்களா இருக்கணும். அது நிமித்தம் நம்ம அநேக இழப்புகளை இழக்கலாம். அது ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கலாம். ஆனாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம தேவ சித்தம் செய்யறதே நம்மளுடைய நோக்கமா இருக்கணும். கஷ்டங்கள் வழியா கடந்து சென்றாலும் ஆண்டவரை பின்பற்றுறதுல நம்ம உறுதியா இருக்கணும். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிற எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரிகாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒருத்தன் கோபுரம் கட்ட மனசுல நினைக்கிறான், அதுக்கு அஸ்திபாரம் போடுறான். ஆனா அவனால கட்டி முடிக்க முடியல அப்படின்னா அதை பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இவனால கட்டி முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ணுவாங்க. அப்ப அந்த கட்டடம் கட்ட ஆரம்பிக்கும் போதே அதை கட்டி முடிக்க தன்னால முடியுமா அப்படின்றத உக்காந்து ஆகிற செலவை அவன் கணக்கு பார்த்து கட்ட ஆரம்பிச்சா இந்த கேலி பேச்சுக்கு இடமாகாம இருக்கலாம். அதனால
அது போல அப்படின்னு சொல்லியிருக்கு. முதல் எக்ஸாம்பிள். ரெண்டாவது, அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடு கூட வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதா என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கு அடுத்தவைகளை கேட்டுக்கொள்வானே. இப்ப ரெண்டாவது எக்ஸாம்பிள், ஒரு ராஜா இன்னொரு ராஜாவுக்கு யுத்தம் பண்ண போறான். எதிரிகிட்ட 20,000 சேவகர்கள் இருக்காங்க, இவங்கிட்ட 10,000 சேவகர்கள் இருக்காங்க. இப்ப யுத்தம் பண்ண போக முடியுமா? நம்ம ஜெயிப்போமா? நம்ம கிட்ட 10,000 இருக்காங்க, எதிரிகிட்ட 20,000 இருக்காங்க. அப்ப அவன் தன்னுடைய அமைச்சர்கள், படைத்தலைவன் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுவான். அப்ப நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்றத தெரிஞ்சிட்டான்னா எதிரி தூரத்துல வரும்போதே பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்தை ஏற்படுத்தி கொள்ளுவான். அப்படியே அந்த 2 எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அதே மாதிரி இயேசுவுக்கு சீஷனா இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணா எல்லாத்தையும் விட்டுட்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டா அவருக்கு சீஷராய் இருக்க முடியாது. லூக்கா 5வது அதிகாரம் 11வது வசனம், அங்க பேதுருவும் அவரோட கூட உடன் கூட்டாளிகளும் மீன் பிடிக்க போறாங்க. ராத்திரி முழுசும் மீன் பிடிக்கிறாங்க, ஒரு மீனும் அகப்படல. ஆனா இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வலைய போட்டப்போ திரளான மீன்களை பிடிச்சாங்க. ஆனா நீ என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே அவங்க தாங்க பிடிச்ச மீன்கள் வலை கிளியத்தக்கதாக மீன்களை பிடிச்சாங்க. அந்த மீன்கள் வலை எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றினாங்க. அதே மாதிரி லூக்கா 5வது அதிகாரம் 28வது வசனம், வரி வசூலித்து கொண்டு இருந்தா மத்தேயு. அப்ப இயேசு என் பின்னாடி வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னாடி வர்றதுக்கு ஆயத்தமாயிட்டான். அதே மாதிரி லூக்கா 18வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு வாலிபன் நான் நித்திய ஜீவனை பெறணும்னா என்ன செய்யணும்னு கேட்கிறான். கற்பனையை கை கொள்ளுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. நான் சிறு வயது முதல் கற்பனையை கை கொண்டு வர்றேன் அப்படின்னு அவன் பதில் சொல்றான். உனக்கு உண்டானது எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அந்த வாலிபனோடு பேசுறாரு. ஆனா அவன் ஐஸ்வர்யவான், அதனால அவனுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னாடி வர்றதுக்கு மனதில்ல. அவன் துக்கத்தோடு அந்த இடத்தை விட்டு கடந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப நமக்கு உண்டான எல்லாத்தையும் வெறுத்து விடாவிட்டால் நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலானவர் இயேசு. அவருக்காக எல்லாவற்றையும் இழக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாய் இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்ம அவருடைய சீஷராய் இருக்க முடியும். அடுத்ததாக, உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? உப்பு நல்லது, உப்பு சுவை கொடுக்கக்கூடியது. ஆனா அந்த உப்புக்கு டேஸ்ட் இல்லாம போயிருச்சுன்னா அத டேஸ்ட திரும்ப வர வைக்கிறதுக்கு எதுவும் செய்ய முடியாது. அது நிலத்துக்காயிலும் எருவுக்காயிலும் உதவாது. நிலத்துல போடுறதுக்கோ எருவா பயன்படுத்துறதுக்கோ உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். அந்த உப்பை எதுக்குமே பயன் இல்லாம வெளியே குப்பையில போட்டுருவாங்க. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கிற காதுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இங்க நம்ம உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறோம்னு சொல்லிட்டு மத்தேயு 5வது அதிகாரம்
13வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மற்றவர்களுக்கு சுவை கொடுக்கறவங்களா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை வீணா போயிடும். அந்த டேஸ்ட் நம்ம கிட்ட இல்லைன்னா, கிறிஸ்துவ பிரதிபலிக்கலைன்னா, கிறிஸ்துவின் குணங்கள் நம்மிடத்துல இருந்து காணப்படலைன்னா, நம்மளுடைய வாழ்க்கை வீணா போயிரும். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிரும். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, இயேசுவின் சீஷரா இருக்கணும்னா 3 காரியம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு, தாய், தகப்பன், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், தன் ஜீவன் இதெல்லாம் வெறுக்காவிட்டா எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். எல்லாவற்றையும் விட இயேசுவ அதிகமா நேசிக்கணும். ஃபர்ஸ்ட் முதல் இடம் அவருக்கு கொடுக்கணும். 2வது, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம், உம்முடைய விருப்பம் நிறைவேறணும். அதற்கு நான் எத்தனை காரியத்தை இழக்கணும்னாலும் இழக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். ஒருவேளை எனக்கு பிரியமில்லாத காரியமாய் இருந்தா கூட, அது தேவ சித்தமா இருந்தா அதை செய்யறதுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்றதுதான் அவருக்கு சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றது. அதுக்கப்புறம் 3வது, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த உலக காரியங்களை விட, உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை விட, நமக்கு உண்டான பொருட்களை விட இயேசுவை அதிகமா நேசிக்கணும். இது எல்லாத்தையும் விட அவர் எனக்கு முக்கியம் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். நம்மளோட பொக்கிஷத்தை பரலோகத்துல சேர்த்து வைக்கிறவங்களா இருக்கணும். அடுத்து 2 எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு, கோபுரம் கட்டுறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து அவன் யோசித்து பார்க்கணும், எவ்வளவு செலவாகும், தன்னால முடியுமா அப்படின்றத யோசித்து பார்த்து தீர்மானம் பண்ணணும். 2வது, யுத்தத்துக்கு போனா தாங்கிட்ட 10,000 எதிரிகிட்ட 20,000 இருந்தா ஜெயிக்க முடியுமா அப்படின்றத ஆலோசனை பண்ணணும். அப்படி இல்லைன்னா எதிரியோட சமாதானம் பண்ணிக்கணும். அது மாதிரி இயேசுவின் சீஷரா ஆகணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணினா எல்லாத்தையும் வெறுத்துட்டு இயேசுவுக்கு பின் செல்ல ஆயத்தமா இருக்கணும். இங்க 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு, கட்டடம் கட்டுறது, இன்னொன்னு எதிரியோட யுத்தம் பண்றது. இப்ப நம்மளோட விசுவாசம் கட்டப்படணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில அது ஒவ்வொரு நாளும் கட்டப்படணும். 2வது, நமக்கு எதிரியான சாத்தான நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். இது 2ம் நம்ம ஒரு சீஷனா இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும். நம்ம உப்பா இருக்கோம், உலகத்துக்கு சுவை கொடுக்கிறவங்களா இருக்கணும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா, இயேசுவுக்கு சாட்சியா வாழ்றவங்களா, நம்ம மூலம் இயேசுவின் நாம மகிமைப்படுறதா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை யாருக்கும் பிரயோஜனப்படாம வெளியில கொட்டப்படுறதுக்கு போயிரும் அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் விட, எல்லாரையும் விட நாங்கள் உம்மை அதிகமாய் நேசிக்கணும். எங்க வாழ்க்கையில நீங்களே முதல் இடத்துல இருக்கணும்ப்பா. ஆண்டவரே, நாங்க சுயத்துக்கு மறிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய விருப்பம் அல்ல, எங்களுடைய சித்தம் அல்ல, எங்களுடைய ஆசை அல்ல ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நிறைவேறும்படியாய் எங்களை இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம். எங்களுக்கு விருப்பம் இல்லாத பாதையா இருந்தாலும் உம்முடைய சித்தத்துக்கு நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டீர்கள் என்று சொன்னேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் விட உம்மை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அநித்தியமான உலக பொருள் மேல எங்க கண்கள் பதிக்கப்படாம பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்க்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துல பலப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. சத்ருவாகிய பிசாசை எதிர்த்து ஒவ்வொரு நாளும் போராடி ஜெயம் எடுக்க எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க.
ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னீர். நாங்க சுவை கொடுக்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு ஆண்டவரே நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், பயன்படுத்துங்க. அநேகர் ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். சுவிசேஷ பணியில எங்களால் இயன்றதை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. காட் பிளஸ் யூ.